அண்ணா இன்னைக்கு நம்முடைய ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரோல், அதாவது தீவிர வாக்காளர் திருத்தம், இந்த படிவம் வந்து நிறைய கன்ஃபியூஷன் இருக்குங்கண்ணா. இல்லைன்னு நான் சொல்லலை. அது ஆன்லைனில் ஏகப்பட்ட கன்ஃபியூஷன். அதை வந்து நம்முடைய தலைமை தேர்தல் அதிகாரி உடனடியாக ரெக்டிஃபை பண்ணும். ஆன்லைனில் ஆஃப்லைனை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கண்டிப்பாக வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள், தாய்மார்கள், இளைஞர்கள் யாராக இருந்தாலும் 2002 எஸ்ஐஆரில் உதாரணத்துக்கு நான் இல்லை, என் பேர் அதில் இல்லை. ஏன்னா அப்போ எனக்கு 18 வயசு பூர்த்தி ஆகலைங்கண்ணா. என் பேர் என் தொகுதியில் இல்லை. இப்போ நான் என்ன செய்யணும்? நான் புதுசாக ஒரு ஃபார்மை கொடுக்கணும். என் பேர் 2002 இல்லை அப்படிங்கிறவங்க புதுசாக ஒரு ஃபார்ம் 6 கொடுக்கணும். நான் வாக்காளர், என்னை இணைச்சிக்குங்க. இந்த பாருங்கள் 13 ஐடி கார்டு இருக்குது, அதில் ஏதாச்சும் ஐடி கார்டு நான் கொடுக்குறேன் பாருங்கள். எங்கள் அப்பா 2002 ஃபார்மில் இருந்தார், எங்கள் அம்மா 2002 ஃபார்மில் இருந்தாங்க, அவங்க அப்படி காட்டணும். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி 2002 இருந்தேன், ஆனால் ஒரே குழப்பமாக இருக்குது, மாற்றி மாற்றி போட்டு வச்சுருக்காங்க. நான் வீடு மாறிட்டேன், தொகுதி மாறிட்டேன், பூத்து மாறிட்டேன் நீங்கள் சொன்னீங்கன்னா, உங்கள் வீட்டுக்கு வர்ற பூத் லெவல் ஆஃபீஸர் பிஎல்ஓ அரசாங்க அதிகாரி கையில் 2002 புக் இருக்கும், 2002 ஓட்டர் லிஸ்ட் இருக்கும். அதில் தயவு செய்து அதை பாருங்கள். நீங்கள் வெறும் ஃபோட்டோ மட்டும் ஒட்டினா போதும். ஃபோட்டோ ஒட்டிட்டு 2002 லிஸ்ட்டில் உங்கள் பேர் எங்கே இருக்குது பிரிண்ட் ஆகிருக்கும். உங்களுக்கு எந்த பயமும் வேண்டாம். அது பிஎல்ஏவுடைய பொறுப்பு. நீங்கள் அதெல்லாம் அது உங்கள் வேலையே கிடையாது. அது வீட்டுக்கு வரக்கூடிய பிஎல்ஓவுடைய பொறுப்பு. நான் 2002 இருந்திருக்கேன், இடம் மாறி இருக்கலாம், என்னுடைய அட்ரஸ் மாறி இருக்கலாம், பூத்து மாறி இருக்கலாம், அது பிஎல்ஓ பார்த்துக்குவாங்க. நீங்கள் எதுவும் ஒரி பண்ணிக்காதீங்க. ஆனாலும் அந்த எனுமரேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி கையொப்பமோ கையெழுத்தோ போட வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்குது. என்னை போன்று இல்லாதவர்கள் 2002 பேர் இல்லாதவங்க அப்படிங்க, நீங்கள் கொஞ்சம் சிறப்பு வேலையை செய்யணும். ஃபார்மை ஃபில் பண்ணணும். 2002 இருந்தவங்களுடைய கனெக்ஷன் நீங்கள் எழுதணும். அதுவும் பிஎல்ஓனுடைய பொறுப்பு. தமிழகத்தில் கிட்டத்தட்ட 5 கோடிக்கு மேலே ஃபார்ம் கொடுத்துட்டாங்கன்னு எலெக்ஷன் கமிஷன் சொல்கிறாங்க, 6.5 கோடி ஓட்டர்ஸில். அதனால் பிஎல்ஓவை பொறுத்தவரை அந்தந்த வீட்டுக்கு வரக்கூடியவங்க தயவு செய்து அதை பார்க்கணும். அதே நேரத்தில் கட்சியின் சார்பாக, பாரதிய ஜனதா கட்சி சார்பாக ஒருத்தர் போவார். பூத் லெவல் ஏஜென்ட் 2, BLA 2 நாம் அவங்களுக்கு பேர் வச்சுருக்கோம், எலெக்ஷன் கமிஷன் வச்சுருக்காங்க. அவர்களும் உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க. ஒரு அரசியல் கட்சி, திமுக, அதிமுக, பிஜேபி, காங்கிரஸ் யாராக இருந்தாலும் உங்கள் வீட்டுக்கு ஒரு BLA 2 வருவாங்க. அவர்களையும் நீங்கள் கூப்பிட்டு பயன்படுத்திக்கங்க. பிஎல்ஓ ஃபார்மை மட்டும் வாங்கி அரசியல் கட்சிகள் உங்களை வச்சு ஃபில் பண்ணி அரசியல் கட்சியும் போய் பிஎல்ஓ ஆஃபீஸில் கொடுக்கலாம். பிஎல்ஓ தான் வந்து வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் யாரும் பயப்பட தேவையில்லை. எல்லோருக்கும் இதில் உத்தரவாதம் இருக்குது. நிறைய குளறுபடிகள் இருக்குது, இல்லை என்று சொல்லலை. ஆனால் பிஎல்ஓனுடைய பொறுப்பு 2002 இருந்தாலும் சரி, இல்லை என்றாலும் சரி, நீங்கள் ஃபார்மை மட்டும் ஃபில் பண்ணி கொடுங்க. கரெக்ஷன், அந்த இடம், அட்ரஸ்ஸு அதெல்லாம் அவங்க பார்த்துக்குவாங்க.